Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிக்கிஸ் கிச்சன்ல நல்ல டேஸ்டான chicken manchurian எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ரெஸ்டாரன்ட்டுக்கு போய்ட்டாவே நம்மளா இருக்கட்டும் நம்ம கிட்ஸ் எல்லாரும் கோபி மஞ்சூரியன் இல்லாட்டி chicken manchurian தான் ஆர்டர் பண்ணி அதிகமா சாப்பிடுவோம். ஏனா சாஸ் எல்லாம் போட்டு நல்ல ஒரு ஸ்வீட் அண்ட் ஸ்பைசியா சூப்பரா இருக்கும். இத ஒரு டைம் நம்ம வீட்ல செஞ்சோம்னா அடிக்கடி செய்ய தோன்ற அளவுக்கு நல்ல டேஸ்டா செய்யலாம். வாங்க இந்த டேஸ்டான chicken manchurian நான் எப்படி பண்றேன் அப்படிங்கறத பார்க்கலாம். chicken manchurian பண்றதுக்கு நான் இன்னைக்கு 300 கிராம் அளவுக்கு chicken எடுத்துர்க்கேன். boneless chicken அதை இந்த அளவுக்கு சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துர்க்கேன். இப்போ இத இந்த பவுல்ல சேர்த்தறலாம். சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அதை சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்துர்க்கேன் அதை சேர்த்துக்கிறேன். அதோடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு corn flour அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்ல ஒரு திக்கான பேட்டரா பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாட்ட போயிர கூடாது. இப்போ இந்த அளவுக்கு நல்லா திக்கா இருக்கணும். இதை இப்போ நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஆயில் சூடு பண்ணிட்டேன் மீடியம் ஃப்ளேம்ல. இப்போ இத ஒவ்வொண்ணா போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ chicken நல்லா ஃப்ரை ஆயிட்டு கோல்டன் பிரவுன் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இத நம்ம எடுத்துட்டு அடுத்த பேட்ச் இதே மாதிரி போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பூண்டு நல்லா சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம். அதோட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி அதையும் பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய் பொடி பொடியா நறுக்குனது அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியா நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் லைட்டா நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பொன்னிறம் ஆகணும்ங்கற அவசியம் இல்ல. ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கீலையே கொஞ்சமா கொடமிளகாயை நல்ல நீள நீளமா கட் பண்ணிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேண்டானா விட்டுறலாம். நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காக தான் சேர்க்கறோம். கொடமிளகா ஒரு 2 நிமிஷத்துக்கு மேல வதங்க கூடாது, நல்லா இருக்காது. இப்போ இந்த ஸ்டேஜ்லயே நம்ம பெப்பர் பொடி சேர்த்துக்கலாம். அப்புறமா இந்த வெங்காயம் இந்த கொடமிளகாய் கலருக்கு மட்டும் கொஞ்சமா உப்பு, சாஸ்ல உப்பு இருக்கும், கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. ஒரு வாட்டி இந்தமா வதங்கி விட்டதுக்கு அப்புறமா நம்ம சாஸ் எல்லாம் சேர்த்தறலாம். 1 டேபிள்ஸ்பூன் சோயா சாஸ், 2 டேபிள்ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் டொமேட்டோ சாஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை லைட்டா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். சாஸ் சேர்த்து இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் வதக்குனதுக்கு அப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் சோள மாவு எடுத்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து கலந்து வச்சிருக்கேன் கட்டி இல்லாம. இப்போ இத சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு நிமிஷம் வதக்கும்போது உங்களுக்கு கெட்டி ஆகும். அதுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை சேர்த்தோம்னா எல்லா பக்கமும் சிக்கன்ல நல்லா இந்த சாஸ் வந்து நல்லா கோட் ஆகி டேஸ்டா இருக்கும். அதுக்காட்டி தான் இப்படி corn flour சேர்க்கறோம். இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் பீசஸை இதல சேர்த்தறலாம். சேர்த்துட்டு இந்த சாஸ் வந்து சிக்கன்ல எல்லா பக்கமும் நல்லா கோட் ஆகற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா கடைசியா ஸ்ப்ரிங் ஆனியன் தூவி நம்ம இறக்கிடலாம். இவ்வளவுதான் டேஸ்டியான chicken manchurian ரெடி. பாருங்க
சும்மா சூப்பரான நல்ல கலர்ஃபுல்லாக சிக்கன் மஞ்சூரியன் நல்லா டேஸ்டியாக இப்போ ரெடி பண்ணிட்டோம். எந்த ஃபுட் கலரும் ஆட் பண்ணாமல் நமக்கு அந்த சாஸ்லேயே சூப்பரான கலர் கிடச்சிருக்கு. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. இது வந்து எல்லா ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், அப்புறமா எக் ஃப்ரைட் ரைஸ், வெஜ் ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக போகும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது போல் இன்ட்ரெஸ்டான இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன். இன்னொரு ரெசிபியோடு வந்து மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.